பார்ப்பனர்கள். ஐயர் ஐயங்கார்னு சொல்லப்படுற பிராமணர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள். இவங்க வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் தமிழ் தெய்வங்கள் கருப்பணசாமி, முனியாண்டி, ஐயனார், மாரியம்மன் இந்த மாதிரி சாமிகளுக்கு எல்லாமே பூநூல் போடுறது பழைய தமிழர் வழிபாட்டில் கிடையாது. இவங்க வருகைக்கு அப்புறம் மறைமுகமாக சிலைகள்லேயே அந்த பூநூல் போடுற கான்செப்ட் தமிழ்நாட்டில் வருது. இவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய தமிழ் பூசாரிகளை நீக்கிட்டு காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை கருவறைக்குள்ளே பணியமர்த்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய தமிழ் சமூகங்கள் ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்னு கோவிலுக்குள்ளேயே வராமல் வச்சுருக்காங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் சாதி சண்டைகள் அப்படின்றதுமே கொஞ்சம் இதாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சமூகம் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, இந்த சமூகங்கள் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சிலர் சொல்லி அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே சண்டை போடுறப்ப இவங்க மட்டும் கருவறைக்குள்ளே இருப்பாங்க. 2 பேரும் வெளியே அடிச்சுக்கிட்டா இவங்க கருவறைக்குள்ளே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சண்டைகள் பரவலாக நடந்திருக்கு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. இப்போ பழனி கோவிலுக்கு தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லப்படுற தேவேந்திர குல வேளாளர் தான் பூசாரியாக இருந்திருக்காங்க அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் சொல்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகமாக உள்ளூர் கோயிலுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்காங்க. இந்த மாதிரி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான அரசியல் வரலாற்று பதிவுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.